ப்ராக்டிஸ் தமிழாவின் நண்பன வணக்கம். ஸோ இப்போ நம்ம ASUS TUF F15 கேமிங் லேப்டாப்போட FX506LIன்ற மாடலோட இந்த வேரியண்ட்டோட ரிவ்யூ அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா FX566LIன்ற வேரியண்ட்டோட அன்பாக்சிங் ரிவ்யூ போட்டிருக்கோம். அதனோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ செல்லர் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டோட செல்லர் வந்து டஸ்ட்டை கூட க்ளீன் பண்ணாமல் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களோட செல்லரோட குவாலிட்டி இருக்குது. ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மேலே ஃபுல் டஸ்ட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதனோட மாடல் நம்பர் உங்களுக்கு காட்டுறேன், FX506LI. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2019 ஸ்டூடெண்ட் ஹோம் எடிஷன் இருக்குது. இதனோட மெயின் ஸ்பெக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டெல் கோர் i5 10th gen 10300H வேரியண்ட்டோட ப்ராசஸர். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா GeForce GTX 1615 Ti வேரியண்ட். ஸோ இதுதான் என்னோட மெயின் ஸ்பெக். ஸோ ரிமைனிங் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு என்ன இருக்குன்ட்டு. ஸோ என்னோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கு 89,990. ஆக்சுவலாக நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 59,990க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பாக்ஸோட இன்சைட் பேக்கேஜ். ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த வேரியண்ட் FX566LIயும் இதுவும் சேம், எல்லாம் ஒரே பாக்ஸிங் தான். ஸோ அதில் வந்து இன்சைடு வந்து டஃப் ஸ்டிக்கர் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து டஃப் ஸ்டிக்கர் கிடையாது. பட் இதனுடைய லுக்கு பார்த்தீங்கன்னா 566LIயை கம்பேர் பண்ணும்போது பெட்டராகவே இருக்குது. அதனோட டாப் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அதில் நல்ல கிரேடியன்ட் லைன் டிசைன் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் பிளாக் ஷேடோவோட பார்க்க சூப்பராக இருக்குது. பட் 566LI மாடல் பார்த்தீங்கன்னா டாப் சர்ஃபேஸ் வந்து கிரே கலரில் வந்து ப்ளைனாக இருக்கும். ஸோ கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 566LIயோட 506LI வந்து சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஆஸ் யூஷுவல் யூசர் மேனுவல் அண்ட் தென் ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு உண்டான கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இன்சைட் பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான், உங்களுக்கு அதில் இருக்கிற மாதிரி ஒரு HDD கனெக்டர் கொடுத்துருக்காங்க, அதற்கு உண்டான ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு சார்ஜர் இருக்குது. ஸோ அதனுடைய சார்ஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் பவர் கார்டோடு சேர்த்து வந்து நமக்கு மெயின் பார்ட் வந்து சார்ஜர். ஸோ இந்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா 150 வாட் சார்ஜர். ஸோ சார்ஜிங்கோட டைமிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சார்ஜ் வந்து ஃபுல்லாகிடுது. ஸோ சார்ஜிங் ப்ளஸ் வந்து பேட்ரி பேக்கப் வந்து ஓகே தான், சார்ஜிங் சூப்பர்னு சொல்லலாம். பட் பேட்டரி பேக்கப்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற மெத்தடை பொறுத்து தான், யூசேஜை பொறுத்து தான். ஸோ எனக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 hours வந்து எனக்கு என்னோடய ரஃப் யூஸ்க்கு இருக்குது. ஸோ நீங்கள் ஆஸ் யூஷுவல் வந்து லைட் யூஸராக இருந்தாக்கா உங்களுக்கு வந்து இன்னும் அதிகமாகவே இருக்கும். ஸோ லேப்டாப்போட இன்னர் சைடு அவுட்டர் சைடு லுக் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட்டும் ஒரே மாதிரி தான், ஒரே ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும். ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா பார்டர் ரெட் கலர் லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபுல் பிளாக் கிரே ஷேடோட இதில் இருக்குது. அந்த கம்பேர் பண்ணும்போது இது வந்து சூப்பராகவே இருக்குது. ஸோ என்னோடய ப்ராப்பர்ட்டிஸ் போய் உங்களுக்கு நான் கட்டுறேன். ஸோ ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னோடய வேரியண்ட்லாம் உங்களுக்கு தெரியும் ஸ்பெக் என்னென்ன இருக்குன்ட்டு. ஸோ இது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்டெல் கோர் i5 10th ஜென்ரேஷன் ப்ராசஸர் இருக்குது, 8 GB ரேம் இன்பில்டாக இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தென் NVIDIA GeForce GTX 1650 Tiன்ற வேரியண்ட் இருக்குது, ப்ளஸ் 512 SSD கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் என்னோடய மெயின் ஸ்பெக். ஸோ அந்த வேரியண்ட்டுக்கும் இந்த வேரியண்ட்டுக்கும் இதில் ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸாக இருக்குது. இதில் TI கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது, அது TI கிடையாது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 ஹோம் சிங்கிள் லாங்குவேஜ் லைசன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வேணால் அடிஷ்னலாக ப்ரொஃபஷ்னல் லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி ப்ரொஃபஷ்னல் லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், அதை நான் அப்கிரேட் பண்ணிட்டேன். ஸோ ஹோம் எடிஷனுக்கும் ப்ரொஃபஷ்னலுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் மச் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ தான் அவனோட அவுட்லைன் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெட் கலர் லைனோட வந்து பார்க்க வந்து நல்ல லுக் வைஸ் பார்க்கும்போது 566LIக்கும் இதுக்கும் வந்து நிறைய அவுட்லுக் டிஃப்ரென்ஸ் இருக்குது.
ஸோ பார்த்தீங்கன்னா அது பிளெயினாக இருக்கும். அது வந்து வித் பிளாக்ல ஒரு ரெட் லைன் வந்ததால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் லுக்காக இருக்கும். டாப் சர்ஃபேஸும் பார்த்தீங்கன்னா அவங்க டாட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது மாதிரி லைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த லுக் சூப்பராக இருக்குது. ஆஸ் யூஷுவல் பாட்டம் சைட் பார்த்தீங்கன்னா அனிகோம் டிசைன் தான். ஸோ பாட்டம் சைடு எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காது, இன்னர் சைடு எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் கிடையாது, ரெண்டும் சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேரியண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இது வந்து நல்லாவே ஸ்பீடாக இருக்குது. ஸோ அதனுடைய ஆஸ் யூஷுவல் வந்து கூலர்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூயல் ஃபேன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆட்டோ டஸ்ட் கிளீனிங் கான்செப்டோடு தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிடிஎக்ஸ் அல்ட்ரான்ற சவுண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கூலரும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் கிளீனிங் மெத்தடோட இருக்கும். ஸோ டூயல் ஃபேன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெவி ப்ராசஸாக இருக்கும்போது தான் ஃபேனோட நாய்ஸ் நிறைய கேட்குது. அதர்வைஸ் நார்மல் யூசேஜ்க்கு வந்து ஃபேனோட நாய்ஸ் அந்த அளவுக்கு வரல. அண்ட் தென் போர்ட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து பவருக்கு உண்டான போர்ட் இருக்குது, RJ45 இருக்குது, HDMI 2.0 இருக்குது, USB 3ல் 2 போர்ட் இருக்குது. சரி 3 போர்ட்டில் டைப் ஏல இருக்குது, ஒன்று வந்து டைப் சியில் இருக்குது. இப்போ 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது, அண்ட் தென் கிங்ஸ்டன் லாக் இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் பார்த்தீங்கன்னா USB 2ல் வந்து ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீபோர்டு வந்து எல்லாம் சேம் ஒன்றே தான். ஸோ உங்களுக்கு RGB கீபோர்ட் கொடுத்துருக்காங்க. இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டாட்டிக் பிரீத்திங் ப்ளஸ் இந்த மாதிரி ரேண்டமைஸ்டாக இருக்கிற மாதிரிலாம் சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு கீபோர்டோட குவாலிட்டி பார்க்க போனால் சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ எல்லா மாடல் இந்த டஃப் சீரியஸில் பொறுத்த வரைக்கும் இந்த கீபோர்ட் போர்ட் சீரியஸ்லாம் சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் அவங்க கொடுக்கல. ஸோ ப்ராசஸர் ப்ளஸ் கிராஃபிக்ஸ் கார்டு இந்த மாதிரி இதில் மட்டும்தான் அந்த ஸ்பெக்கில் மட்டும்தான் அவங்க வந்து வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டுத்தையும் நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது. ஸோ இந்த வேரியண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RGB கீபோர்டு வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது நைட்லேயும் சரி இல்லை டே டைத்துலையும் நல்லாவே இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 SSD ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. M2 ஸ்லாட்டு, ஒரு HDD ஸ்லாட் இருக்குது, ப்ளஸ் 2 RAM ஸ்லாட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து HDDஸில் ஹார்ட் டிஸ்க்கும் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம், ஒன் மோர் SSDயும் வேணால் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து ஆல்ரெடி RAM பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ Wi-Fi 6 இருக்குது. Wi-Fi 6 பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இந்த 2.4 Wi-Fiயில் இருக்கிற அந்த ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோடம் பக்கமே ரவுட்டர் இருந்தாலும் நமக்கு சிக்னல் வந்து கம்மியாக தான் காட்டுது. அதர்வைஸ் வந்து Wi-Fi 6 வந்து நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் தென் மிலிட்ரி கிரேட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மிலிட்ரி கிரேடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ராப் டெஸ்ட்டு, ஷேக்கிங்கு, ஹீட், கோல்டு இந்த மாதிரி எல்லாமே வார்ம்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இந்த மெத்தட். பட் ஆனால் அந்த அளவுக்கு இது வந்து ஒர்த்துன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒர்த் பார்த்திங்கன்னா வந்து அவுட் சைட் சர்ஃபேஸ்லாம் ஒர்த்துன்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் சேஃபாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் வந்து எனக்கு பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் என்னோடய ப்ரீவியஸ் லேப்டாப்பை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அது நீங்கள் கண்டிப்பாக அது வாங்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர், கமெண்ட் கொடுங்க. ஸோ உங்களுக்கு இதை பற்றி எதனா டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதனுடைய ரிப்ளையை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நன்றி, வணக்கம்.